யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அலுவலகத்தினை நாளைய தினம் திங்கட்கிழமை காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திறந்து வைக்கவுள்ளார். அந்த நிலையில் அலுவலகத்தின் உட்கட்டமைப்பு பணிகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது. இதனை இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். இதன்போது அவர்கள் சில விடயங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்துக்கு எங்களுடைய நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நாளைய தினம், அதாவது 1/9/2021 அன்று இலங்கையினுடைய பாரிய செயற்திட்டங்களை ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வை யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் வருகை தர இருக்கின்றார்கள். அதில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. அதில் ஒரு முக்கியமான நிகழ்வாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் எங்களுடைய குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய ஒரு கிளையினை ஆரம்பிக்கின்ற நிகழ்வு முக்கியமாக இடம்பெற இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் வடக்கு மக்கள் அதிக தூரம் கொழும்பு வரை பயணம் செய்து அங்கு காத்திருந்து பல்வேறு சவால்களோடு தங்களினுடைய குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய சேவைகளை பெற்றுக்கொள்கின்ற நிலைமை இருந்தது. அதனுடைய ஒரு பகுதியாக வவுனியாவில் ஏற்கனவே ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருந்த பொழுதும் கூட அதற்கான தேவைகள் அதிகமாக இருப்பதனால் மற்றும் மக்களினுடைய சிரமங்களை சுமைகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக பல வேண்டுகோளின் அடிப்படையில் ஜனாதிபதி அவர்களினால் கடந்த முறை இங்கு வருகை தந்திருந்த பொழுது, அதாவது எங்களினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வருகை தந்திருந்த பொழுது இந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய கிளை இங்கு ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தார். குறிப்பிட்டதற்கிணங்க உடனடியாகவே அதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைய தினம் அது சாத்தியமாகி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்களமானது அனைத்து சேவைகளையும் இங்கு வழங்க இருக்கின்றது. தனிய கடவுச்சீட்டுகளை வழங்குவது என்பதை தாண்டி பல்வேறு வகையான செயற்பாடுகளை அது மேற்கொண்டிருக்கின்றது. அத்தனை செயற்பாடுகளும் நாளை முதல் வளமை போன்று ஏனைய இடங்களில் இடம்பெறுவது போன்று இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையில் மக்கள் தங்களினுடைய முற்பதிவுகளை செய்து கொள்ள முடியும். அந்த ஒழுங்குகளில் தங்களினுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உரிய அந்த கடவுச்சீட்டுகளினை ஒரு நாள் சேவையாகவும் பெற்றுக்கொள்ள முடியும், சாதாரண சேவையாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வகையில் சொல்லப்பட்ட விடயத்தினை எந்தவித தாமதமும் இல்லாமல் யாழ்ப்பாணத்திற்கு உரித்தாகி இருப்பதற்காக நாங்கள் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதிக்கு யாழ்ப்பாண மக்கள் சார்ந்து நன்றியை தெரிவிப்பதோடு அதனை விரைவாக ஏற்படுத்துவதற்கு அனைத்து வழிகளிலும் உதவி இருந்த எங்களினுடைய யாழ் மாவட்டத்திற்கான அமைச்சரும் கடல் வளங்கள் மற்றும் நீரியல் துறை அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரும் ஆகிய கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அவரோடு தோளோடு தோளோடு இந்த செயற்பாடுகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் எங்களினுடைய அரசாங்கத்துக்கான ஆலோசகர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை தவிர நாளைய தினம் வேறு 3 செயற்பாடுகளை யாழ் மாவட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பிக்கின்றார். மயிலிட்டி துறைமுகமானது 3ஆம் கட்ட விருத்திக்காக அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்குரிய அத்திவாரம் பெற்றப்பட்டு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதற்கான ஆயத்த வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீண்ட காலங்களாக பல கேள்விக்குட்பட்டிருந்த அந்த படகுகள் நிறுத்தப்படுகின்ற இடங்களில் இடைவெளிகளை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற தேவையின் அடிப்படையில் நேற்றிலிருந்து பல படகுகள் வெளியே எடுக்கின்ற செயற்பாடுகளும் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய அடையாளமாகிய யாழ்ப்பாணம் நூல் நிலையத்தினுடைய எண்ணியல் மயமாக்க செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டு நாளைய நிகழ்வினுடைய இறுதி நிகழ்வாக மண்டதீவில் எங்களினுடைய சர்வதேச விளையாட்டு மைதானத்துக்குரிய ஆரம்ப நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றது என்பதனை யாழ்ப்பாணத்து மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடனும் பொறுப்புடனும் தெரிவித்துள்ளோம். வணக்கம். யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி.
அந்த செய்தி தான் விஷயமாக அடுத்த முறை ஜனாதிபதி அவர்கள் வந்து கொண்டபோது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் அளித்த உறுதிமொழிக்கு ஏற்ப நாளை குடிவரவு குடியகல்வி அலுவலகத்தில் விழா இதில் விஷயமாக எங்களுடைய கல்வி நண்பர்கள் இருக்கின்ற மக்கள் பல்வேறு சிரமங்கள் எதிர்கொண்டுள்ளார்கள், பல்வேறு நெருக்கடிகள் எதிர்கொண்டுள்ளார்கள். அப்போ அந்த நெருக்கடிகள் உண்டாகும் விஷயமாக இந்த தினக்கலத்தின் மூலமாக எங்களுடைய சமூகத்தை பெற்றுக் கொள்கிற பல்வேறு சிரமங்கள் இருக்குது. அந்த சிரமங்களை இன்றைக்கு சீர் செய்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் இந்த அலுவலகத்தை தருவோம். இது மாத்திரமல்ல, இதோடு செய்து விஷயமாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் ஆட்சியில் தந்து அல்லது ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாகும். அப்போ அந்த ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு நாடு தழுவிய ரீதியாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை அப்போ அந்த நடவடிக்கைகள் அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிக்கின்ற முதல் நிகழ்வாக யாழ்ப்பாணத்திலிருந்து உருவாக்க நடவடிக்கை நடவடிக்கை அது திறமைக்குரிய எங்களுடைய சொத்தாக கருதப்படுகின்ற யாழ் ஊடகத்தினுடைய கணினிமயமாக்கல் அல்லது டிஜிட்டலைசேஷன் என்கின்ற நடவடிக்கை ஆரம்பமாக இருக்கின்றது. அதே போன்று யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கும் மக்களுடைய இளைஞர்களுடைய கூடுதலாக வேண்டுகோளாக இருந்து அதாவது எங்களுக்கு தேவையான கிரிக்கெட் மைதானம், சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் நாங்கள் தீர்மானித்திருந்தோம். அதற்கு ஜனாதிபதி அவர்கள் பல தடவைகள் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது எங்களுடைய ஆட்சி இந்த 5 ஆண்டுகள் முடிவதற்கு முன்னர் ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டி ஒன்று நடைபெற வேண்டும் என்று, அதன் மூலமாக விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கும் இளைஞர்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை அதையும் நாளைக்கு அடிக்கல் நாட்டுவிழா என்று. அது மாத்திரமல்ல, நாளை மறுநாள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் குடியிருப்பு, அதாவது தென்னை முக்கோணம் திட்டம் 3வது கட்டமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதில் பல்வேறு விதமான செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அது மாத்திரமல்ல, மட்டுவாக பாலத்தை காண அடிக்கல் நாட்டுலாம் இடம்பெற இருக்கின்றது. அப்போ இந்த வகையான பாரிய செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அது மாத்திரமல்ல, குறிக்கட்டுவானுடைய துறைமுகம், அதை இறங்குத்துறை மிகவும் விரிவான முறையில் நவீனமான முறையில் மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதே போன்று அந்த வகையான பல்வேறு செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய கேகேஎஸ் பிரதேசத்தில் பாரியதொரு தொழிற்பேட்டையை உருவாக்குவதற்கு, பரந்தன் பிரதேசத்தில் பாரிய தொழிற்பேட்டையை உருவாக்குவதற்கு, அதே போன்று மாங்குளம் பிரதேசத்தில் பாரிய தொழிற்பேட்டைகளை உருவாக்கி இன்றைக்கு இல்லாது போயிருக்கின்ற யாழ்ப்பாணத்தினுடைய அபிமானத்தை, கௌரவத்தை நிலைநாட்டுகின்ற நடவடிக்கையாக எங்களுடைய அரசாங்கம் சகலவிதமான அபிவிருத்தி வேலை திட்டங்களிலும் நாங்கள் கூடுதலான கவனத்தை யாழ்ப்பாணத்துக்கு அல்லது வடமாகாணத்தில் செலுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற, வடமாகாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியான வெற்றியான தருணம் என்று நான் கருதுகின்றேன். அந்த தருணத்தை சரியான முறையில் மக்கள் பயன்படுத்துவார்கள் என்று அதனால் மக்கள் நாளைக்கு இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் காரணமாக